மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஷெஃபுக்குமே இன்னைக்கு அக்னி பரீட்சை நடக்க போகுது. இன்னைக்கு இங்க யாரு பெஸ்ட் ஷெஃப்ங்கறத நம்ம பார்க்க போறோம். ரன்னர் அப் 3 and 2 ஆல்ரெடி இங்க வந்துட்டாங்க. அடுத்ததா வின்னர் யாருங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இந்த வருஷத்துல நடந்த ஷெஃப் எக்ஸோட வின்னர் can you guess? Contestant number 7. மாஸ்க கழட்டுறதா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி எப்படி நீ உள்ள வந்த? செக்யூரிட்டி! அட சொல்றேன்ல, மாஸ்க் கழட்டு. இங்க பாரு, இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன நீ கோவப்படுத்தினா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? சரி, ஒரு வேலை பண்ண, உன்னோட பெட்டிக்கோட்டை கழட்டு. ஷெஃப் எக்ஸோட வின்னர்டா நானு. என்னோட பேரை ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்ப போய் ஆகணும். தப்பான டைம்ல வந்து பிரச்சனை பண்ற. என்ன டென்ஷன் படுத்தாத. எனக்கு உன்னோட கோட் மட்டும்தான் வேணும். உன்னை கொல்றதுக்காக தான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. என்ன கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்களா? என்ன யார கொல்ல நினைக்கிறாங்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷிவானி. I love you, babe. I love you so much. Ladies and gentlemen, sorry for the inconvenience. Finally, Chef Xோட இந்த வருஷத்துக்கான winner contestant number 7 அவர் girlfriend ஓட வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்துறலாமா? Let's welcome contestant number 7. winner contestant number 7க்கு 50 lakhs rupees cash prize. இந்த cash prize அவரோட சொந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றதுக்காக. Give him a big round of applause. நம்ம கூட இப்ப இருக்காங்க Chef Xோட winner and அவரோட ஸ்பெஷல் friend. சோ நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லியே ஆகணும். இவ்ளோ டஃப்பான காம்படிஷன்ல உங்களோட challenges எப்படி இருந்தது? Please tell us everything. உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் தோத்து போயிருவேன்னு கூட நினைச்சேன். பட் இவங்க தான் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உன்னை இங்க எதுக்கு வச்சிருக்கோம்? க்ளீன் பண்ணவா இல்ல டிவி பார்க்கவா? இங்க என்ன நடக்குது? சீக்கிரம் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. போ போ. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எந்த வேலையுமே செய்யாம சும்மா நின்னுகிட்டு இருக்க? நான் மட்டும் புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா இருந்தா உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கே வைக்க மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியல. யார் தெரியுமா? கூலாரு. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வேலையே செய்ய மாட்டேங்கிறான். இங்க பாரு, இவன் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் வரலைன்னா அவன் டிவி மட்டும் தான் பாத்துக்கிட்டு இங்க இருக்கான். பாரு பிரீத்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொறுமையா இருந்தாதான் எந்த வேலையும் நடக்கும். சோ எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. புரிஞ்சுதா? பெரிய பிரச்சனை மேம். பெரிய பஞ்சாயத்து போச்சு. நம்மளோட ஷெஃப் ரெஸ்டாரண்ட் விட்டு போயிட்டா. என்னாச்சுமா? நமக்குனே வருவாங்களா? அந்த புது செஃப் ஓடிட்டானா? ஐயோ, அப்பா நீங்க இது எல்லாமே உன் சித்தப்பாவோட பிளான் தான். உன்னோட சித்தப்பா நம்மளை விட பெரிய இடம், பெட்டர் லொகேஷன், அப்புறம் லைசன்ஸ்க்கு கூட டபுள் த அமௌண்ட் ரெடி பண்ணிருக்காராம். பட் எதுக்கு சித்தப்பா இவ்ளோ தூரம் நம்ம கூட போட்டி போடுறாரு? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே? ஏன் ரத்தம் தான், ஆனா பிளட் குரூப் வேற வேறமா. நான் பாசிட்டிவ், அவன் நெகட்டிவ். நான் எப்ப நெகட்டிவா இருந்தேன்? ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஒரு பாசிட்டிவான பர்சன் தான். உனக்கு ஒரு பிரச்சனைனோனே ஓடி வந்துட்டேன்ல. பாத்தீங்கல்ல, உங்களுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்திருக்கேன். இருக்கட்டும், நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லு. அது என்ன விஷயம்னா, உங்களை ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். தம்பி பிரதாப், வாங்க உள்ள வாங்க தம்பி. Hi, I'm Chef Pratap, proud alumnus of National Academy of Culinary Arts with Masters in Hotel Management. நான் கடந்த 8 வருஷமா இந்தியன் குசைன்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கேன். பாத்தியா, ஷோ பீஸ்ல வர பொம்மை மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, ஷோ பீஸ் இல்ல, நான் ஷோ ஸ்டாப்பர். இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆனா மட்டும் டேலண்ட் ஆயிட முடியாது. நிறைய ஃபாலோவர்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா திறமை இருக்காது. இங்க பாருமா நவ்யா, இவருக்கு நிறைய திறமை இருக்கு. அவரு சமைக்கிற சாப்பாட்டை வச்சு இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் என்னால விலைக்கு வாங்க முடியும். அட என்னப்பா இது, எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களா என்ன? நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அதான் ஏதோ சொல்லுவாங்களே, கொஞ்சமா டிராமா பண்ணா இந்த டிஆர்பி எகிரியணும்னு சொல்லுவாங்களே, அதான் பண்ணேன்.
சித்தப்பா நீங்க ஆல்ரெடி குருமூர்த்திக்கு பெட்டர் லொகேஷன் நல்ல ஆஃபரும் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் செஃப் பிரதாப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அட செல்லம், எல்லா விஷயத்துக்கும் சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க கூடாதுடா கண்ணா. சரிங்க தம்பி பிரதாப், உங்க திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு தம்பி. ஹே உன்னதான், உன் பேர் என்ன? ஏதோ ஒன்று வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீங்க எதனால ஏன் கேட்டு சொல்லுங்க. இவர் ஜஸ்ட் வெயிட்டர் கம் ஹெல்ப்பர் தான். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? ஓ அப்படியா? அப்போ நீ ஒன்று பண்ணு, இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடு போ. ம் ஓ. நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணிடுங்க. ம் அச்சச்சோ. என்னாச்சு? ஒன் செக், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். இந்தாங்க, இதுல கைய வைங்க. வாங்க, நான் கொஞ்சம் மஞ்சள் வச்சு விடுறேன். அது ஆன்டிசெப்டிக். Okay. வாங்க வேண்டாம் வாங்க. நான் பாத்துக்கிறேன். வா. நீயா கட் பண்ண? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவும் தெரியாதுன்னு சொன்ன. நான் எப்போ அப்படி சொன்னேன்? நவ்யா மேடம் தான் அப்படி சொன்னாங்க. என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா, இது வெஜிடபிள் கார்விங். பிளடி ஃபூல்ஸ். அப்படியா? உனக்கு வேற என்னலாம் தெரியும்? இவனுக்கா? எப்ப பாரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பான். ஆ, அது இல்லப்பா, உனக்கு ஸ்பெஷல் டிஷஸ் ஏதாவது செய்ய தெரியுமா? கர்ட் கபாப் சார். எது கபாபா? அதை செய்யறதுக்கு நிறைய நேரம் 10 ஆகும்ல? நிமிஷம் போதும். என்னது 10 நிமிஷமா? 10 நிமிஷத்துல என் பொண்ணுங்க கூட ரெடி ஆக மாட்டாங்க, நீ கபாபே ரெடி பண்ணிடுவேன்ற? முடியும் சார். நான் ரெடி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை ஷெஃப் பிரதாப்க்கு அது பிடிக்கலன்னா இல்ல இல்ல இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இது அவங்க இடம் கிடையாது, இது நம்ம கிச்சன். பிடிச்சத பண்ணு. ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ ஷெஃப் பிரதாப். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ராஜேந்தர் சார், 2 இல்ல 3 பிளேட்டா கொண்டு வாங்க. இங்க இன்னொருத்தர் வர போறாரு, ரொம்ப பெரிய ஆளு. வாங்க ஷெஃப். சார் நீங்களா? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன். வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். ஹலோ, ஹாய். நான் நவ்யா. நான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ராஜேந்திரன் சாரோட பொண்ணு. இவ என் தங்கச்சி பிரீத்தி. ஹாய் சார். ஹாய் பிரீத்தி. நீங்க என்னோட பெரிய ஃபேன் தானே? சாரி. ஐ மீன் ஐ அம் யுவர் வெரி பிக் ஃபேன் சார். பிரீத்தி Okay. மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உங்களோட ஃபேன் சார். இன்ஃபேக்ட் என்னால ஒரு விஷயத்த நம்பவே முடியல. நீங்க எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஷெஃப் எங்க சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க குருமதி சார், ரெஸ்டாரண்ட்ல என்ன சின்னது பெருசு? விஷயம் என்னன்னா, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் டேஸ்ட் தான் முக்கியம். அது சரிதான். எங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் மெனுஸை சர்வ் பண்றோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டியான ஃபுட் சாப்பிடணும்னா நீங்க இங்க தான் வரணும். மேட் பை மை ஷெஃப். ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே சாப்பாட்டை வெயிட் பண்ண வைக்க கூடாது. லெட்ஸ் ஸ்டார்ட். இவ்ளோ காரமா இருக்கு. பிரியாணியா அது? சரி, யார் இந்த பிரியாணியை பண்ணது? இதை நான் தான் குக் பண்ணேன். ஹாய், ஐம் ஷெஃப் பிரதாப். பிரியாணி இவ்ளோ காரமா இருக்கு. நல்ல வேளை இவர் ஆந்திரா டிஷ் எதுவும் செய்யல. இல்லன்னா என் நாக்கு மட்டும் இல்ல, வயிறும் சேர்ந்து கபகபன்னு எரிஞ்சிருக்கும். ஏன் வயிருந்தான்? அப்ப நீங்க அந்த பிரியாணியை விட்டுருங்க. எங்க பன்னீரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. No 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 no. I can't take the chance. Do you want to? தேவ், சார். அமேசிங் பா. கவனிச்சிங்களா? இது வாயில போட்டோன்னா அப்படியே கரையுது. சூப்பர்ல. Wow. இந்த தஹி கபாப் எல்லாம் இவனுக்கு எப்படி செய்ய தெரியும்? கண்டிப்பா ஷெஃப் பிரதாப் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. தேவ பார்த்தா அப்படி சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் எங்க கிச்சன்லயே ரொம்ப டேலண்ட் ஆனவர். அவரு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு, செயல்ல தான் யாருன்னு காட்டுவாரு. ராஜேந்திரன் சார், இவரோட இந்த கெபாபை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. குணா சார், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஓகே, அது நான் நேராவே சொல்லிடுறேன். விஷயம் என்னன்னா சார், இந்த கெபாபை வச்சு நீங்க 1-2 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா பத்தாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு எம்பையரே உருவாக்கலாம். அட, என்ன சொல்றீங்க? ஆமா சார்,
நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், ஃபைனல் பண்ணியாச்சு, டெசிஷன் எடுத்துட்டோம். ராஜேந்திரன் சார், என் இன்ஸ்டியூட்ல வர கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க தான் ஃபுட் சப்ளை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட இருக்கிறது செஃப் இல்ல, ஒரு பெரிய மேஜிஷியன். குருமூர்த்தி சார், என்ன வேலைக்கு வந்தோமோ அதை முடிவு பண்ணிடலாமா? பொறுமையா இருங்க சார். உங்க 2 பேர்ல ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறோம். ஒருத்தரை. அந்த ஒருத்தர் யாருன்னா உங்க அண்ணன் தான், ராஜேந்திரன் சார். ராஜேந்தர் எதுக்கு? ஓ, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியாச்சு சார். அக்ரிமெண்ட்டை மாத்தலாம் இல்லையா? ஏய், உன் சுயரூபம் இப்ப வெளியே வந்துருச்சு பாத்தியா? உன் என்ன ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. நான் என்ன சொன்னேன்? பிரதாப்போட பிரியாணியில யாரு காரத்தை அள்ளி கொட்டியிருப்பாங்க? எனக்கு இந்த 2 பொண்ணுங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க தானே அது கிச்சனுக்குள்ள சும்மா சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல? வாவ் சித்தப்பா, அந்த மாதிரி கேவலமான வேலையை நீங்க தான் பண்ணுவீங்க. சரி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? இந்த டிராமாவை எப்ப நிப்பாட்டுவீங்க? எனக்கு என்னமோ இந்த தேவ் மேல தான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஷெஃப் பிரதாப், நான் என்னோட உழைப்பை தான் நம்பி இருக்கேன், மற்றவங்களோடதே இல்லை. How dare you kitchen cleaner? என்ன திமிரா உனக்கு? நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ண முடியும், புரியுதா உனக்கு? டேய் டேய் டேய், கையெடு கையெடு. அவரை விடுங்க. என்ன பண்றீங்க? சண்டை போடுறதுக்கும் சில தகுதி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? சரி, அப்போ நாம மோதி பார்த்துடலாம். நீ என்ன பண்ண போற? நூடுல்ஸ் பண்ண போறியா? நான் நூடுல்ஸ் பண்ணேன்னா அது உங்களோட பிரியாணியை விட நல்லாவே இருக்கும் மிஸ்டர் பிரதாப். அந்த முடிவை நீங்களே எடுத்துட்டா அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். இங்க பாருங்க சார், கொஞ்ச நேரத்துல இங்க செம்மையா ஃப்ரை ஆக போகுது. இங்க பாருங்க, என்கிட்ட ஒரே ஒரு பிரான்சைஸ் தான் இருக்கு, ஒரே ஒரு பிரான்சைஸ். யாருக்கு கொடுக்கறதுங்கிறதுல தான். சார், சின்னதோ பெருசோ டேல ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? He has a point. யா யா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு காம்படிஷன் வைக்கலாம். 2 ஷெஃப்புமே வெவ்வேறு டிஷ்ஷஸ் செஞ்சு காமிக்கட்டும். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணட்டும். யாரோட டிஷ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு டீல் கொடுத்துருவோம். எப்படி இருக்கு? ஒன்னு பண்ணலாமா சார்? சொல்லுங்க. நீங்க டிவி ஷோ எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஷோ நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? டன். சரி, அப்போ ஓகே, நான் இந்த சேலஞ்ச ஒத்துக்கிறேன். வாவ். ஆனா என்னோட அண்ணன் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். இந்த பேப்பரை சைன் பண்ணணும். வாட் பேப்பர்? விச் பேப்பர்? இது என்ன புது பிளானா சித்தப்பா? இதுல என்ன இருக்குன்னா, ஒருவேளை ராஜேந்தர் இந்த போட்டியில தோத்துட்டார் அப்படின்னா அப்புறம் இவன் எங்கேயும் எப்பவும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. அதை மீறியும் ஓபன் பண்ணா 90% ஆஃப் த ஷேர் எனக்கு தரணும். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பிளானே என்னோட ஐடியால இருந்து வந்தது. என்ன ராஜேந்தர், நான் சொன்னது ஓகேவா? ஒத்துக்கிட்டீங்கன்னா சைன் பண்ணிடுப்பா. அப்பா, இந்த சேலஞ்ச் எல்லாம் நமக்கு வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாரு. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம தேவ் செஃப் கிடையாதுன்னு. அது நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்க மாட்டேன் சார். என்னால் இந்த லூசர் கூட காம்படிஷனில் கலந்துக்க முடியாது. இது காம்படிஷன் இல்லை, என்னோட இன்சல்ட். யார் வேணாலும் சமைக்கலாம், ஆனால் அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சமைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு புரிய வைக்க போகிறேன். ருசி மசாலால இல்லை, அது செய்கிற ஷெஃபோட கைகளில் இருக்குன்னு. இங்கே இந்தியன் சிக்கன் செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கு. பட்டர் சிக்கன் தான் கரெக்டாக இருக்கும். அவர் சிக்கனை என்னமா வெட்டுறாரு பாரு. இப்படி வெட்டுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபாஸ்டா பண்றாரு, நிறைய திறமை இருக்கும் போல இருக்கு. என் வேலை அவ்வளவுதான். இந்த டாட்டாய்ஸ் ஆறாமரை பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் பொறுமையா பண்ணா ருசியா வரும்னா? யாராச்சும் எடுத்து சொல்லுங்கப்பா இவனுக்கு. தேவ், இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. நானும் சுபாஷும் இருக்கோம். உன்னால முடியும்ல? கட் பண்ணணும், போடணும், குக் பண்ணணும். எதையுமே ஆர்டராக தான் பண்ணணும். சரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என் வாயில எச்சில் ஊறுது. ஐயோ அப்பா, சித்தப்போட ஆளு முன்னாடியே போய் சர்வ் பண்ணிட்டான் பாருங்களேன். வாரே வா, டெக்ஸ்சரை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே.
குருமத் சார், ம், சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அள்ளுது. ம். வீரேந்தர் சார், நீங்க தான் வின் பண்ண போறீங்க. சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். ம், ம்? நசீம் கான் சார் தப்பான டிஷ்ஷை பண்ணியிருக்காரு. அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்க இந்தியன் டிஷ்ஷை பண்ணணும்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நான் இந்தியன் டிஷ்ஷை பண்ணேன். மூர்க் மக்னி. ம். நம்ம எல்லாரும் இதை பட்டர் சிக்கன்னு சொல்லுவோம். இது 1950 தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. டெல்லியோட லெஜெண்டரி ரெஸ்டாரண்ட் மோத்தி மெஹல்ல பண்ணாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நசீம் கான் சார் சிக்கன் டிக்கா மசாலா பண்ணியிருக்காரு. அது டேஸ்ட்டில் இந்தியனாக இருக்கலாம், ஆனால் அது மேட் இன் இந்தியா இல்லை, மேட் இன் யூகே. சிக்கன் டிக்கா இஸ் இந்தியன், ஆனால் சிக்கன் டிக்கா மசாலா இஸ் நாட். மேட் இன் இந்தியா பட்டர் சிக்கன் சார். குருமத் சார், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் சரியா தான் சொல்றான். நான் இதை செக் பண்ணியும் பார்த்துட்டேன். அதோட இவன் பண்ண பட்டர் சிக்கன் வேற லெவல்ல இருக்கு. ஓ குருமத் சார், இந்த பட்டர் சிக்கனை ட்ரை பண்ணுங்க. நீங்க விரல சப்ப மாட்டீங்க, கடிச்சே சாப்பிட்டுருவீங்க. டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. அட்டகாசம். இங்க பேசக்கூடாது, சமைச்சு காட்டணும். பிளேட்ல என்ன இருக்கு? சிக்கன் தானே இருக்கு. அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ்டு. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ் சிக்கன் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்கள் சிக்கன் டிக்காவா கொடுப்பீங்க? பேரில் வித்தியாசம் இருக்கு, டிஷ்லையும் இருக்கு. இந்த விஷயம் கூட தெரியாமல் எப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஹேண்டில் பண்ணுவீங்க? ராஜேந்தர், அந்த பையனை அமைதியா இருக்க சொல்லி, இல்லைன்னா நான் இவனை எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்க விட மாட்டேன். அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா இவனை தோக்கடிக்காம விட மாட்டேன். பாத்தியாமா, நம்ம தேவ் அசத்திட்டான்ல. குக்கிங்கோட சேர்ந்து பிசினஸும் சொல்லித்தரான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரூலை பிரேக் பண்ண காரணத்தினால ஷெஃப் நசீமை இந்த காம்படிஷன்ல இருந்து வெளியே அனுப்புறோம். என்ன நடக்குதுங்க? ஷட் அப். அப்புறம் ஷெஃப் தேவ் பாலாவை வின்னரா அனௌன்ஸ் பண்றோம். ராஜேந்தர் 1-0. தேவ், உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஏன் நீ முன்னாடியே சொல்லல உனக்கு நல்லா சமைக்க வரும்னு? இன்னைக்கு உங்கள் விரல்ல காயம் படலைன்னா இந்த ரகசியம் ரகசியமாவே தான் இருந்திருக்கும். ஹலோ, கேட்டீங்கல்ல? இப்போ உனக்கு என்ன வேணும்? காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு தானே உனக்கு பணம் கொடுத்தேன். ஆனா நீ இந்த வேலைக்காரங்கிட்ட தோத்து போயிருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்படியே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போ. அப்பா, ஆ, அடுத்த ரவுண்டுக்கு நம்ம சைடுல இருந்து நீங்க ஏன் சுபாஷ் அனுப்ப கூடாது? அடுத்த ரவுண்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? அதோட பேர் என்னன்னா பேக் டு பேசிக்ஸ். பேக் டு பேசிக்ஸ். கதிர் சார், சொல்லுங்க. நான் நினைக்கிறது சரினா இது அந்த டிவில வந்த சேலஞ்ச் தானே? அதாவது மண்பானையில சமைக்கிற ரவுண்ட் தானே அது? ஆமா ஆமா, பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம். ஒரிஜினல் ட்ரெடிஷனல் ஸ்டைல் குக்கிங்காக இப்ப நான் என்னோட இன்னொரு ஷெஃபை கூப்பிட போறேன். இவர்தான் மிஸ்டர் ஜெயராம் ஸ்ரீனிவாஸ். பெரிய ஃபங்க்ஷனுக்கு, பெரிய ஈவென்ட்ஸ்க்கு இவர் சமைக்கிற மாதிரி யாருனாலையும் சமைக்க முடியாது. ஜெயராம், உங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சமையல்ல காட்டுங்க. நம்ம நாட்டோட பெருமை நீங்க. ரொம்ப நன்றி. முழு கதையையும் கேட்டு மகிழ கொஞ்சம் வழிவிடுறியா? இந்த ரவுண்ட்ல நான் தான் சமைக்க போறேன். நீ இங்க இருந்து கிளம்பு, புரிஞ்சுதா? சுபாஷ், இந்த ரவுண்ட்ல என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். நான் இதை நல்லாவே சமைப்பேன், புரியுதா? நீங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? லாஸ்ட் ரவுண்ட்ல நீ ஏதோ தத்துவம்லாம் பேசி அவங்க தலைக்குள்ள இருக்கிற மூளையை கழுவிருக்கலாம். ஆனா இந்த ரவுண்ட்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல நான் தான் ஜெயிக்க போறேன். பார்த்த இந்த ஜெயராம் ஸ்ரீனிவாஸ் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு. தேவ், ஜெயராம பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நவ்யா, இத கொஞ்சம் பாரு. இவர் இன்டர்நெட்ல ஃபேமா இருக்காரு. இவர்கிட்ட மேஜிக் இன்கிரீடியன்ட் இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவரோட சாப்பாடு டேஸ்டா இருக்கான். டேஸ்ட்னா எப்படி? பிரசாத மாதிரி சாப்பிடுவாங்களாம். எல்லாரும் கவனிங்க. விஷயம் என்னன்னா, இந்த ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் பேக் டு பேசிக். நீங்க மண்பாண்டத்துல தான் சமைக்கணும். அண்ட் அந்த டிஷ் என்னங்கறத கதிர் சார் சொல்லுவாரு. சார், நீங்க சமைக்க போறது பீகார்ல ஃபேமஸா இருக்கிற ருசியான மட்டன் கறி. ஆஹா. Your time starts
Now. மைதா நல்லா பிசையணும். அது மைதா இல்ல கோதுமை. நீ இங்க அசிஸ்டன்ட் செஃப்பா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? கோதுமை தான். பாத்தீங்களா, மைதாவுக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியாதவன்லாம் சமைக்கிற போட்டிக்கு வந்துட்டான். தம்பி, உனக்கு தெரியாது பீஹாரி மட்டன் கறி எப்படி சமைக்கணும்னு. பார்த்து நல்லா கத்துக்கோ. இன்னைக்கு நீ கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல. இல்லைன்னா என் பேரு ஜெயராம் ஸ்ரீனிவாஸ் இல்ல. வா ஜெயராம், உங்க சமையல் வாசனை தூக்குது போங்க. வாசனை கமகமன்னு வருது. என்ன கதிர் சார், ஜெயராமோட சமையல் வாசனை மூக்க தொலைக்குது இல்ல? சந்தோஷமா இருக்கேன். அட கொஞ்சம் இரு, இது ரொம்ப பிரஷரான டெக்னிக். வெந்த பிறகு எடுத்துருவான்ப்பா. ஜெயராம் சார், நீங்க உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? எங்களுக்கு உங்க ஹெல்ப் எதுவும் கண்டிப்பா தேவைப்படாது. ஓ, இந்த பவுல் உங்களோடதா? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. அது சுபாஷ் ரொம்ப பயந்து போயிருக்காரு, அதான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்னப்பா? இப்போ அந்த பானை வெடிக்க போகுது. சுபாஷ் தள்ளுங்க. லூசு, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்ட. சுபாஷ், நான் மட்டும் அதை தூக்கி போடலன்னா அது இங்கே வெடிச்சு சதறி இருக்கும். உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. கட்டாரி சார், ஐம் சோ சாரி. தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அந்த தேஜ் ஒன்ன பார்த்துட்டானா என்ன? ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச இந்த தேவ்தா வேணும்னு ஏமாத்தி இருக்கணும். அது